பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவர் பிரகாச வள்ளலார் திருத்துள்ளே தரம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். வணக்கம் சாமி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் ஆசிரியர் வணக்கம். இன்னைக்கு 50வது பாட்டு மெய்ஞான விருப்பத்தில் ஏறி அருமையான பாட்டு. எல்லாம் நல்லா இருக்கும் சார். எல்லா பாட்டும் ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும். ஈஸியா புரியுமா? எல்லாமே ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும். 50 அடி தான் தகராறுலாம், 50 வரைக்கும் மேல தகராறுலாம் குறைஞ்சிருச்சு. ஈஸியா இருக்கும். சரி, நீ மகேஸ்வரி அம்மா வரல, யார் படிக்கிறீங்க? இல்லைங்க. மெய்ஞான விருப்பத்தில் ஏறி கேள்வி மீது ஏறி தெளிந்த இச்சை விடுதல் ஏறி இச்சை விடுதல் ஏறி பிரிச்சு படிக்கணுமா? எப்படி சாமி பிரிச்சு படிக்கணுமாமா? தெளிந்து இச்சை விடுதல் ஏறி படிக்கணுமா? தெளிந்து இச்சை விடுதல் ஏறி அஞ்ஞானம் அற்றபடி ஏறி உண்மை அறிந்தபடி நிலை ஏறி அது நான் என்னும் கைஞானம் கலன்றேறி மற்ற எல்லாம் கடந்தேறி மௌனவியர் கதியில் ஏறி எஞ்ஞானம் அறந்தெளிந்தோர் கண்டும் காணேம் என்கின்ற அனுபவமே இன்ப தேவே. மெய்ஞான விருப்பத்தில் ஏறி படிங்கம்மா. இல்லைங்க, ஒரு பேரா படிங்க. இறைவனை அடைய சரியை கிரியை யோகம் ஞானம் என 4 வழிகளை முன்னோர் வகுத்தனர். அதில் முடிந்த முடிவான இறைவனை அடையும் நிலையே ஞான வழியாகும். உண்மையான ஞான நிலை அறிந்து அனுபவம் பெற்றோர் மரணம் அடைவதில்லை, மீண்டும் பிறப்பதும் இல்லை. மலையின் மெய்ஞான மயமாய் வரவு போக்கற்ற நிலை கூடும் என தெய்வமணி மாலையில் இதனை நமது பெருமானார் வெளிப்படுத்துகின்றார். சுத்த பிரணவ ஞான தேகம் பெறுவதே உத்தேக சித்தியாகும். இறைவனை ஞானதேகா என வள்ளலார் விளக்குகின்றார். கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் என்பதும் தூள தேகம் ஞான தேகமாக மாறுவதே. எனவே ஒவ்வொருவருக்கும் மெய்ஞானத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் ஒன்றே மேலோங்கி நிற்க வேண்டும். பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பும் ஞானத்தின் மீது விருப்பமும் ஏற்பட வேண்டும். இறைவனை அடைய சரியை கிரியை யோகம் ஞானம் என 4 வழிகள் முன்னோர் வகுத்தனர். சரி, சரியை கிரியை புற வழிபாடு, யோக ஞானம் அற வழிபாடு, அக வழிபாடு. சரியா சாமி? அதில் முடிந்த முடிவான இறைவனை அடையும் நிலையே ஞான வழியாகும். அப்ப சரியை கிரியெல்லாம் இறைவனை அடைய முடியாதா? அருள் பட்டுக்கிட்டே அப்படியே பவர் அடைஞ்சுக்கிட்டே அப்படியே கடைசியா ஞானத்துலதான் இறைவன் அடைய முடியும். சாமி, இப்ப இந்த சரியை கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி தொண்டு செய்யறது? நான் சொல்றேன் பாருங்க சாமி. சரியை தொண்டு செய்யறது, கிரியை இறை வழிபாடு நடத்துறது. சரியா? யோகன்றது கண்ணு மூடி உட்காந்து மனதை அடக்குறதா? மனதை நிறுத்துறது. ஞானம்ன்றது மனம் கடந்த தனுகரணாதிகளை கடந்து போய் இறைவனை பாக்குறது. எப்படி? சரி, உண்மையான ஞான நிலையிலிருந்து அனுபவம் பெற்றோர் மரணம் அடைவதில்லை. உண்மையான ஞான நிலை. அப்புறம் பொய்யான ஞான நிலை இருக்கா? அது எப்படி? எப்படி? அதுவும் ஒரு வகையான ஞானம்தான். காடி கண்டுபிடிச்சேன், அதை கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சேன், உலகத்துல எல்லாருமோ கண்டுபிடிச்சு விக்கிறேன். மீண்டும் பிறப்பதும் இல்லை. மலையின் மெய்ஞானமயமாய் வரவு போக்கு நிலை கைகூடும் என தெய்வ மணிமாலை இதை நமது பெருமானார் வெளிப்படுத்துகின்றார். தெய்வ மணிமாலைக்கு போய் ஆகணுமே. தெய்வ மணிமாலை இதுதான். இது சரியா கிரிதான் வருது. படிங்கம்மா.
பதிபூசை முதல் நற்கிரியையால் மனம் எனும் பசுகரணம் ஈங்கு நீங்க அது இங்கு சுத்த ஈங்கு அது ஈங்கு அது இங்கு அசுத்த பாவனையற சுத்த பாவனையில் நிற்கும். நீங்க அசுத்த பாவனை நீங்க சுத்த பாவனையில் நிற்கும் மெய்ப்பதியோக நிலைமை அதுதான். மதி பாசம் அற்றதின் அடங்கிடும் அடங்கவே மலைவில் அற்று அதின் அடங்கிடும். பாசம் அற்று அற்று அதின் அடங்கிடுமா? பாசமற்று அதனின் அடங்கிடும் அதின் அடங்கவே அதின் அதனின் மலைவில் அதின் 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 அடங்கிடும் அடங்கவே மலைவில் மெய்ஞான மயமாய் வரவு போக்கற்ற நிலை கூடும் என எனது உள்ளே வந்து உணர்வு தந்த குருவே. துதி வாய்மை பெரும் சார்ந்த பதமும் மதியமே பதமே மதியமே பதமேவும் மதியமே பதமேவும் மதியமே துரிசரு சுயம் ஜோதியே தோகை வாகனம் மீது இளங்க வரும் தோன்றலே சொல்லறிய நல்ல துணையே ததிபெரும் சென்னையில் கந்த கொட்டத்துள்வர் தலமோகும் கந்தவேலே தன்முக துயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. பதிவு முதல்ல கிரியால மனம் வந்து பசுரம்னா 5 மனம் இருக்கு. அது நீங்கி புத்தி சித்தி அகங்காரமா இல்ல 5 மனம் ஆணவம் கண்மம் மாயை மாமாயை துரோதாய். ஆமா அது நீங்கி சுத்த பாவனை வரும். சரி அப்புறம் வந்து அடுத்த யோகம் பண்ணிடலாம். மதியம் வந்து பாசம் விட்டு அடங்கு. இப்ப உங்களுக்கு பாசம் இருக்குல்ல, பாசம் ஆத மனசுல இல்ல மதியம் இருக்குங்கிற பாருங்க. மனசுக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம்? மனம் வந்து நினைக்கும், மதிங்கிறது புத்தி. புத்தி விசாரிக்குது, சொல்லும். அதான் விசாரிச்சு நல்ல கிட்ட சொல்லு சாமி. சரியா? இப்ப புத்தி தான் ஆசைப்படுதா? ஆமா. எப்படி சாமி? அது நல்லது கிட்டதானே சொல்லுது, அது நினைக்கலையே. நீ ஐயா சொல்றது நீ கேட்காதீங்க. ஐயா சொல்ற நீங்க சொல்ல முடியாது. விளக்கத்தை கொடுங்க. ஐயா சொல்றது எங்களுக்கு சாமி. ஐயா சொல்றது வழங்கினாங்க, அப்புறம் நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? நாங்க ஏன் உங்ககிட்ட வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம்? நாங்க பாட்டுக்கு பறிச்சுட்டு போயிட்டே இருப்போம். புத்தி தான் வந்து நல்லது விசாரிச்சியா? சரி, நல்லது ஆசை வரணும் வராது. அதுக்கு வருது, மதிதான் ஆசை வருங்கிறாரு. மனம் நினைக்கிற வேலையதான் பண்ணு. அப்புறம் திருப்பி மனது இது தூண்டுதா? இதை நினைட்டு திருப்பி மனசு வந்து நல்லது தெரியாது, அது நினைக்கும். அவ்வளவுதான். புத்தி என்ன செய்யுது சாமி? விசாரிச்சுட்டு கெட்டதா பார்த்து ஆஹா இது நல்லா இருக்குன்னு ஆசைப்படுதோ? மாதிரி. அது ஐயா எப்படி சொல்றீங்க நீங்க? எனக்கு புரியல. இப்ப அறிவு வந்து சரி தவறுன்னு பார்க்கணும். அறிவு இல்லையா? அறிவு உள்ளந்தான். அறிவுக்கு நம்ம இன்னும் வரல. அறிவு இது வந்து புத்தி சொல்ற. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4 சாமி. 4 சார். உள்ளந்தான் அறிவு மயமா இருக்கு. நம்ம இன்னும் அறிவுக்கு போல. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த காரணத்துக்குள்ளே இருக்கும். நம்ம மனம் வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லும். புத்தி இல்ல மனம் வந்து நான் சொல்ற பாருங்க சாமி. மனம் வந்து நினைக்கும், அவ்வளவுதான். இந்த நினைச்சத புத்தி வந்து விசாரிச்சு இது நல்லதா கெட்டதான்னு சொல்லும். சரி. அப்புறம் சித்தம் வந்து முடிவெடுக்கும், அகங்காரம் செயல்படுத்தும். அதான் கதை. சரி, பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது எது வேலை செய்யுது? புத்தி தான். புத்தி பண்றதா? அப்ப சரி தவறுன்னு எது சரி தவறுன்னு பாக்குது? சித்தம். சரி தவறுன்னு பாக்குறது சித்தம். பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றது புத்தி. ஆமா. புத்திக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, மனம் தானே சொல்ல எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு. அதுக்கு எதுவும் தெரியாது. ஓகே. இல்ல சார், ஒரு எண்ணம் தோணுது. அந்த எண்ணம் தோணுன உடனே நம்மளே நினைக்கிறோம்ல இது சரியா தவறா அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது ஒரு ஃபியூ செகண்ட்ல எல்லாமே வேலையை பாத்துறாங்க சாமி. ஆமா. அதாவது நினைக்கிறது வந்து மனம். அதுக்கப்புறம் வந்து நினைப்பு வர்றது வந்து மனம் வந்து பண்ணுது. ஆமாவா?
புத்தி வந்து முடிவெடுத்துருது. ஓகே எனக்கு வேணும் முடிவெடுக்கல, முடிவெடுக்கல. அதாவது பிடிக்குது காட்டுது, அவ்வளவுதான். சித்தம் தான் முடிவெடுக்குது. சித்தம் முடிவெடுக்குது. ஓகே, அதனால செயல்படுது. சரி. ஆனா சித்தத்துப்படியே முடிவெடுத்து போனா நமக்கு வந்து பைத்தியம் முடிச்சிடாதா? நமக்கு வந்து அதாவது ஜாதி சொல்லுது. அதுதான் பாருங்க, சித்தோட அறிவு சேருங்கிறார். அததான் புறநடு ஒரு கடை புணர்ப்பித்து ஒரு முதல், புறநடு ஒரு கடை புணர்ப்பித்து ஒரு முதல், அறமர அதுதான் வந்து சித்தம் பேதலிச்சிருச்சுன்றாங்களா? சரணம், அது எடுக்காத, அந்த வரி எடுங்க. சாமி இன்னைக்கு வேலைனே கிளாஸ் முடிச்சுட்டு போய் படுக்கலன்னு பார்த்தாங்க, விட மாட்டேங்க. ஏன் கிளாஸ் வர சொல்ல, காய்ச்சல் வர சொல்லல, ஏன் வந்தீங்க? வந்துட்டேன். காய்ச்சல் வேணாம் சொல்ல, எங்க வேணான்னு சொன்னீங்க? நீங்க சொல்லவே இல்ல. எப்ப கிளாஸ் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு சொல்லி நீதான் முன்னு சொன்னீங்க. நீ வேண்டாம் இல்ல சொல்லல. சரி வாங்க வாங்க, அதான் வந்தாச்சு, அப்புறம் என்ன விடுங்க. அப்புறம் இல்லாத பேச்சு பேசிக்கிட்டு சரி இல்லைங்க, எடுக்கிறேன். எது ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு கொஞ்சம் தெரியணும். அதாவது புத்தி சாமி. இப்ப இதுல வந்து மனம் நினைத்தல், விசாரித்தல், சித்தம் நிச்சயித்தல், அகங்காரம் செயல்படுதல், உள்ளம் அறிவுமயமாதல். சரி சாமி, இப்ப என்ன நடக்குதுனாக்கா, புத்தி விசாரிச்சுட்டே அது சொல்லிருது, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருதோ. தெரியும் இல்லையா, ஆசைப்படும். கெட்டதுன்னு தெரிஞ்சு ஆசைப்படும். எனக்கு அது மாதிரி வருது ஆசை, அதான் புத்தி வரும். கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டினைய. ஓகே, இது பாருங்க, இந்த வரியா, புறந்தலை நடுவோடு புணர்ப்பித்து ஒரு கடை அறம் பெற நடுவோடு கதைப்படுத்து, நடுவோடு கதைப்படுத்து தம்பி. புறந்தலை நடுவோடு புணர்ப்பித்து ஒரு கடை, அது இல்லையா? இல்ல அவரு அது என்ன போட்டுக்காருனா ஐயா, கீழே வந்து எப்ப இதெல்லாம் முடிச்சு அறிவோடு கலந்து கடைசி வரி பாருங்களேன், மேல இல்ல மேல உள்ளதே வாங்க, மேல உள்ளதே வாங்க, மேல என்ன மேல அந்த 5 நிலை இருக்குல்ல, மேல வாங்கய்யா. இல்ல இங்க புற நடுவோடு கடை புணர்ப்பித்து ஒரு முதல் அறம். புற நடுவோடு, புற நடுனாக்கா சித்தம் நடுவுல இருக்கு பாருங்க சார். 1 2 3 4 5 இருக்குல்ல, நடுவுல இருக்கிறது வந்து சித்தம். புற நடுவோடு கடை, கடைன்றது வந்து உள்ளம். ஓகே, இத புணர்ப்பித்தா, இது ரெண்டையும் இணைச்சிட்டாக்கா ஒரு முதல் இந்த மனம் இருக்குல்ல, அறவழிக்கு வந்துருமா. அதுதான் அந்த கடைசி விளக்கம் போட்டிருக்காரு. அந்த கடைசி விளக்கம் பாருங்க, எந்த செயலையும் தீர்மானிக்கின்ற சித்தத்துடன் கடை எனப்படும் உள்ளமாகிய அறிவு. கடைன்றது உள்ளத்தை சொல்றாரு. ஓகே, நீங்க சொன்னது அந்த உள்ளம் கடை வந்து அறிவு கூடிய நிச்சயிக்குமே. ஆனால் அது வந்து இதை நிச்சயம் பண்ணுச்சுன்னா, ஒரு முதலாகிய நல்ல மனம் தர்ம வழியில, அந்த மனம் என்ன செய்யும், தர்ம வழியில, நேர்மைய வழியில, நீதி வழியில செயல்பட்டு அடையுமாறு வகுத்த அருட்பெருஞ்சோதி. அதான் இப்ப என்ன நடக்குதுன்னா, நான் நினைக்கிறேன், மனம் நினைச்சுச்சா புத்தி விசாரிச்சு சொல்லிருது, ஓகே எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, உடனே இதை நிச்சயித்து செயல்பட்டுறோம், முடிஞ்சு. நம்ம என்ன பொட்டமா போறதுல, நம்ம வந்து டாப் டவுன் போறோம், அதான் பிரச்சனை. இப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கா, மனம் நினைக்கிறது ஒண்ணும் பண்ண முடியாது, விசாரிக்கிறது ஒண்ணும் பண்ண முடியாது, நிச்சயிக்குது இல்ல, இதையும் அறிவோடு சேர்த்து இணைச்சிட்டாக்கா, நிச்சயிக்கும் பொழுது தெளிவா நிச்சயிச்சுனாக்கா நம்ம மனம் வந்து அறவழிக்கு வந்துடும். அப்படி இருந்தா பண்றது இல்ல, அறிவு சேர்க்கறது இல்ல, கொண்டு அறிவே இல்ல, அப்புறம் எங்க இது சேர்க்கிறது? அது அப்பனா நம்ம உள்ளத்துல உள்ள அறிவுக்கு வந்து இடம் கொடுக்கறது இல்ல, நம்ம எல்லாம் சித்தத்துக்கு தான் ரொம்ப இடம் கொடுத்துட்டு இருக்கோம்.
சோ அப்பயே படிச்சு சொன்னாங்க மெர்சிடிஸ் காடி வாங்காத, ரொம்ப செலவு வரும் அப்படின்னு. கேட்டமா மெர்சிடிஸ் தான் வாங்கி ஓட்டணும். நான் சொன்னேன் சாமி, நான் தான் சொன்னேன். அத கேட்டாங்களா? நான் தான் சொன்னேன். கேட்டாங்களா? செக்கன் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, மெர்சிடிஸ் தான் வாங்கணும் அப்படின்னா அப்புறம் என்ன பண்றது? 70,000 வெள்ளி 80,000 வெள்ளி சீப்பா கிடைக்குது அப்படின்ட்டு வாங்கி விட்டாங்க. சோ அதுதான் இந்த போராட்டம். அறிவு சொல்றது கேட்கலையே நம்ம தான். சரி, அடுத்து வாங்க. நீங்க புது காடி வாங்க சாமி, பழைய காடி வாங்காதீங்க. பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கும். சரி சாமி, இதனை நமது பெரும் சுத்த பிரணவ ஞான சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் 3 இருக்கு. பெறுவதே முத்தேக சித்தியாகும். சுத்த தேகம் எப்படி சமய கொஞ்சமா சொல்லுங்க. சுத்த தேகம் எப்படின்னாக்கா இப்படி தோன்றும், குடிபடும், ஆனா நிழல் விழாது. பேரொழி பார்த்த உடனே சுத்தம் வரும். தோன்றும், குடிபடும், நிழல் விழாது. மழை, ஜலம், வியர்வை இதெல்லாம் இருக்காது. பசி, தாகம், பிணி, மூப்பு, மரணம் இதெல்லாம் இல்ல. பிரணவ தேகம் தோன்றும், குடிபடாது. அபராஞ்சி மாற்றா என்னமோ ஒரு அதுல மாற்று. அப்புறம் 12 வயசு 8 வயசு பருவம் அதெல்லாம். ஞான தேகம் தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். நினைச்சா காட்டிக்கலாம், நினைக்கலன்னா வேண்டாம். சரி, இறைவனை ஞான தேகம் என வள்ளலார் விளக்குகின்றார். அப்ப இறைவனே ஞான தேகம். ஒரு வருஷமே அவன் நமக்குள்ள கலந்துறதுனால நம்மளும் ஞான தேகம் ஆயிடுறோமோ? கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல் என்பது தூள தேகம் ஞான தேகமாக மாறுவது. இதுதான் கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல்னாக்கா இந்த ஸ்தூல தேகம் ஞான தேகமா மாற்றிக்கிறது. எனவே ஒவ்வொருக்கும் மெய்ஞானத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் ஒன்றே மேலோங்கி நிற்க வேண்டும். பிரபஞ்சத்தின் மீது விருப்பம், ஞானத்தின் மீது விருப்பம் ஏற்பட வேண்டும். இது கொஞ்சம் மாத்தி விட்டுருக்கீங்க. இது பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பும், சிவனிடத்தில் அன்பும், ஜீவர்களிடத்தில் தயவும். கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிருக்கீங்களோ? ஒண்ணும் சின்ன மாற்றம் அதே மாதிரிதான் காத்தமா இருக்கு. ஞானத்தின் மீது விருப்பமும் சேர்த்து வைப்பது ஞானத்தின் கொடுங்க, அவ்வளவுதான். சரி, உங்க 2 சேம் தான்றீங்களா? அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா சாமி, இது அப்படியே சமரைஸ் பண்ணுவோமா? சரி, இருக்கு இல்ல நான் பண்றேன், நீங்க பாருங்க சரியா பண்றேன்னு. உடம்பு சொல்லி சொல்லணும்னு தோணுது, சொல்றேன். ஆமா, அப்படியே கடலுக்குள்ள இறங்கி 2-3 கப்பைய தள்ளி கொண்டு வந்து கரையில சேர்த்துக்கிட்டு இருக்க. வச்சுறதுக்கு வாய் தானே பேசுது சாமி. ஓகே. அதாவது சாமி, இப்ப நம்ம இந்த கடைசி வரினால நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, மெய்ஞான விருப்பத்துல ஏறது இல்ல, மத்த விருப்பத்துல எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கோம். காடி, வீடு, அது ரொட்டி லுசுக்கு எல்லாத்துலயும் ஏறிக்கிட்டு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அது இல்லையே, இது இல்லையே, இது இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். சரியா சாமி? அதுவும் தெரியல, அவனுக்கு அது இருக்கே, எனக்கு இல்லையே, அவனுக்கு எப்படி கிடைச்சது, முட்டாப்பையெல்லாம் இருந்தா அவனுக்கெல்லாம் கிடைக்குது, எனக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு வைத்திருச்சு வேற. ஆனா இங்க என்ன சொல்றாருனாக்கா, இந்த மெய் ஞானத்துல மட்டும் உண்மையான ஞானத்தை அடையணும் அப்படின்ற விருப்பத்துல ஏறுனாக்கா உனக்கு இந்த சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் அடையணும்னு விருப்பம் வரும். ஏன் விருப்பம் வரும்னாக்கா, அங்க தெளிவா இருப்ப. என்னன்னாக்கா, இதுதான் உண்மையான இன்பம், இப்போ உலகத்துல உள்ளதெல்லாம் மாயை, மாட்டுனாக்கா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை அப்படின்ட்டு தெளிவா இருவ. எப்படி பாட்டு பாருங்க, ஒரு வழியா பாருங்க, வழி சொல்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கவனிங்க. முதல்ல என்ன, மெய்ஞான விருப்பம் ஏறணும். விருப்பம் வர வந்தா போறாது, ஆமா ஏறணும். ஏறின பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்க, அடுத்து படி பண்ணுங்க. அடுத்து வேற ஆள் படிங்க. மகேஸ்வரி பண்றேன். வினோதினி அம்மா நன்றி. நன்றிங்க.
என்ன சாமி? நான் படிச்சிருவேன். இல்லைங்க, ஒரு சூனியத்தை உண்டாக்குறீங்க பாத்தீங்களா சாமி? உறைமனம் கடந்த நிலையில இருக்கிறோம். நான் படிக்கிறேன். மெய்ஞான விருப்பம் ஏற்பட்டால் ஞானிகளுடன் தொடர்பு கொள்ளவும் அவர்களின் ஞான கருத்துக்களை கேட்கவும் வாய்ப்பு ஏற்படும். ஆமா சாமி, உங்களுக்கு படிக்கணும். மெய்ஞான விருப்பத்தில் ஏறி கேள்வி மீதேறி இப்ப கேள்வி மெய்ஞான விருப்பம் ஏற்பட்டால் ஞானிகளுடன் தொடர்பு கொள்ளவும் ஞானிகள் கருத்தை கேட்கணும்னு ஒரு ஞானத்தை கேட்போமே. இது கண்டதை கேட்டுட்டு இருக்கோம், கண்டதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஞானத்தை கேட்பேன்னு யூடியூப்ல அப்படியே தட்டு போவீங்க. வள்ளலார் கருத்துக்கள் பார்த்தாக்கா திடீர்னு 30 வயசானவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் கருத்தை கேட்கறாங்க. எத்தனை பேருக்கு இப்படி நடந்திருக்கு? அப்படிதாங்க ஏன் வந்தோம். அப்படித்தான் சொன்னல சாமி, அப்படித்தான் வந்தாங்களா? சரி, அடுத்து ஞானிகளின் பேச்சினை கேப்ல உங்களை ஞானின்னு சொன்ன பாத்தீங்க சாமி, அது கவனிச்சிங்களா இல்லையா சாமி? ஞானிகள் எப்படி இருக்கோம், உடனே உச்சி குளிஞ்சிருக்குமே சாமி, உச்சி குளிஞ்சிருக்குமே. கேட்கிற ஆவலை வளர்த்து கொள்ள வேண்டும். ஓ, இது கேள்வி ஞானம்னா கேக்குறதா சாமி? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைனாங்களா, அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல, கேள்வி மாத்திரம் இல்ல, காதாலையும் கேட்கணும், வாயாலையும் கேட்கணும். காதால கேட்கணும், வாயால கேட்கணும். இல்லைங்க, அவ்வமயம் நமது மனதிலே இதுவரை தோன்றியிராத அறிந்திராத பல அற்புத கேள்விகள் எழும். ஞானிகளுடன் தொடர்பு கொண்டு அக்கேள்விகளுக்கெல்லாம் பதிலறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, முதல்ல காதால கேட்கிறோம் சாமி. என்னங்க சாமி, எனக்கு முதல்ல விருப்பம் வந்துருச்சு சாமி. சரி, வந்துருச்சு விருப்பம். யூடியூப்பை திறக்கிறேன், மூப்பைய பேசிட்டே இருக்கீங்க, பாக்குறேன். அது ஒன்னும் சரியா புரிய பண்ண மாட்டேங்குது, நிறைய கேள்விகள் இருக்க. சரி, விசாரத்துல கேட்டுருன்னு கேக்குறது எப்படி? சரி, இவ்வாறு கேள்வி ஞானம் வளர்ந்தால் மட்டுமே சிந்தனையில் தெளிவு ஏற்படும். கேள்வி கேட்டே ஆகணுன்றீங்களா? சந்தேகம் வந்துச்சுனாலே சாமி, கேள்வி ஏன் வருது தெரியுமா? நிறைய தெரியாம இருக்கு, அதனாலதான் கேள்வி இருக்கு. தெரிஞ்சாக்க கேள்வி வராது. கேட்கல குழப்பத்தான் அப்படியே நின்றுவோம், வளர மாட்டோம். கேள்வி கேட்கலன்னா வளர மாட்டோம், குழப்பத்துல அப்படியே நின்றுவோம். சொல்லும் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. தெளிந்து இச்சை விடுதல் ஏறி. தெளிந்து இச்சை விடுதல் ஏறி. ஓகே, தெளிவு என்பது இது நல்லது இது கெட்டது என்பது மட்டுமல்ல, நாம் யார், ஏன் பிறந்தோம், எங்கிருந்து வந்தோம், என்ன ஆக போகிறோம் என்பது போன்ற பல வினாக்களுக்கு தெளிவான விளக்கம் தோன்றும். தெளிவுன்றது முதல்ல என்னன்னாக்கா, இது நல்லது கெட்டதுன்னு தெரியும் அப்புறம் நாம யாரு, ஏன் பிறந்தோம், எங்கிருந்து வந்தோம், என்ன ஆக போகிறோம் என்ற பல வினாக்களுக்கு தெளிவான விளக்கம் தோன்றும். சரி சாமி, இப்ப நான் என்ன பாக்குறேன்னா சாமி, இந்த மாதிரி இந்த சிந்தனை நாம ஏன் பிறந்தோம், ஏன் வந்தோம், ஏன் இப்படி இருக்கோம் அப்படிலாம் நாங்க சிந்திக்கிறது இல்ல. யாருமே இல்லைங்க, தினைக்கும் எப்படி காசு சம்பாதிக்கலாம், எப்படி செலவு சிக்கனமா பண்றது, என்ன பண்றது, இதை பண்றது அப்படின்னு அதிலே சிந்தனை போகுது எங்களுக்கு. எப்படி ஏதோ கொஞ்ச நேரம் உட்காந்து விசாரம் பண்றதுனால சிந்திக்கிறோம், இல்லைனாக்கா எங்கேயும் சிந்திக்க போறோம். நீங்களும் அப்படி இல்ல. எங்க வயசுல நீங்க எப்படி சாமி? எங்க வயசுல சொல்லுங்க, என் வயசுல நீங்க எப்படி? 44, உங்களுக்கு 88. ஆமா, 44 வயசுல நான் எப்படி? சன்னதான் நான் 21 வந்துட்டேன். 21 வாங்க. இப்ப எப்படி அதி தீவிரமா இல்ல எங்களை மாதிரியே இங்க ஒரு கால அங்க ஒரு கால வச்சுக்கிட்டு? அதெல்லாம் உள்ள இல்ல, அதிகம். ஐய, இத கேட்கும் போது எங்களுக்கு அடிவித்து கலக்குது. நாங்க கண்ணடத்துல காலை விட்டுக்கிட்டு அந்த கால இக்கிட்டு இழுக்குது, இந்த கால அங்கிட்டு இழுக்குதுன்ட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். சரி,
யாருடைய சிந்தனையில் இது பொய் இது உண்மை என்ற தெளிவு ஏற்பட்டதோ அவர்கள் உலக ஆசையை விட்டு விடுவர். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மனமே, உட்கொண்டதெல்லாம் குறையே என்ற வள்ளலார் வாக்கின் உண்மை விளங்கும். இவ்வாறு உணர்ந்தோர் இச்சை நீங்க பெறுவர். ஓ, யாருடைய சிந்தை இது பொய் இது உண்மைன்னு விளங்குது. சரி சாமி. இப்ப உலகத்துல வந்து சாமி நிறைய காட்டுறாங்க. நீங்க ஆட்ஸ் பாத்திருக்கீங்களா சாமி? அட்வர்டைஸ்மெண்ட் பாத்திருக்கீங்களா சாமி? விளம்பரங்கள் சாமி, விளம்பரங்கள். நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது இருந்தா இன்பமா வாழலான்னு காட்டுவாங்க. நீங்க பாத்துறீங்களா இல்லையா? அவ்வளவும் பொய். அத வாங்கின பிறகு அதுக்கு மாசம் கட்டுறதுக்கு படாத பாடுபட்டு துன்பப்பட்டுதான் இருக்கணும். இருக்கும் இன்பம் 10% இன்பம், 90% துன்பம். நம்மளுக்கு ட்ராப்பே வந்து என்ன தெரியுமா சாமி? இதை வாங்கினாக்கா இது பண்ணாக்கா இது வந்து எனக்கு இன்பத்தை கொடுக்குன்னு நம்பி வாங்குறோம்ல, அது பயனா இருக்குன்னு வாங்குறது இல்ல, இன்பம் கொடுக்குன்னு வாங்குறது. அதான் பிரச்சனை. சரி, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டு இது சாமி. கண்டதெல்லாம் அனித்தியமே இப்படி தெரிஞ்சு. கேட்டதெல்லாம் பழுது. கேட்டதெல்லாம் பழுதுனாக்கா நீ கேட்டதை எதுவுமே பிராக்டிஸ் பண்றது இல்ல, அப்புறம் கேட்டு என்ன பிரயோஜனம்? அதான் பழுது. கற்றதெல்லாம் பொய், இதை கத்துக்கிட்டேன் அது கத்துக்கிட்டேன் எல்லாம் பொய். படிச்ச நூல்கள் அனைத்தும் பொய். கழித்ததெல்லாம் வீணே, சந்தோஷப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. சரியா சாமி? உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் உனக்கு எனக்கு குறையேதான். என் வள்ளலார் வாக்கை உண்மை விளங்கும். இவ்வாறு உணர்ந்தோர். இந்த கடைசி வரிதான் சாமி. உட்கொண்டதெல்லாம் குறை என்று இருக்கல. நானே என்னை பத்தி சிந்திச்சு பார்க்கும் பொழுது நான் குறைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இது எல்லாரும் இப்படி எப்படி போட்டு சாமி என்னோட வாழ்க்கை நான் சொல்றேன் பாருங்க, கேளுங்க. இல்ல எல்லாரும் வந்தோடனே யாரத்தை பாக்குறோம், சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு? ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றாரு? கிடையாது. நாள் வரலப்பா, நாள் வரல, இது இருக்கிறேன். உன் புண்ணியத்தில் இருக்காங்கம்மா, எப்படி அவன் இருக்கான்? ஏன் புண்ணியத்தை அவன் போர்வ பண்ணிக்கிறான் பாருங்க. நானே புண்ணியம் பத்தாம இருக்கேன், இவன் என்னோட புண்ணியத்தை போர்வ பண்ணிக்கிறான். இல்ல யாராவது நான் ஏன் ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் தி வேர்ல்ட் எவனா சொல்றாரா? கிடையாது, யாரும் சொல்றது இல்லை. ஏன்னாக்கா இச்சையில இருக்கானே, இப்ப எப்படி சாட்டிஸ்ஃபை ஆக முடியும்? ஐயா, நான் வந்து பிரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் படிக்கும்போது சரியா படிக்கல, எனக்கு படிக்க பிடிக்கல. ஏன்னா இப்பதான் விளங்குது ஏன் பிடிக்கலன்னு. ஏதான் சொல்றீங்களே, கட்டுறதெல்லாம் பொய்னா அப்ப அங்க படிச்சு கொடுக்க போறதெல்லாம் பொய் தானே. அப்ப வீட்டுல வந்து ஏசி என்ன திட்டுவாங்க. ஏன்னா அண்ணா அக்காலாம் வந்து மெடிக்கல் டாக்டரு, அவங்க நல்லா படிப்பாங்க, எனக்கு படிக்க பிடிக்கல. அப்ப நல்லா பேச்சு வாங்கி ஏசி வாங்குவேன். அப்ப இப்பதான் புரியுது, அப்ப நான் படிக்க பிடிக்காதது சரிதான். அப்ப ஏன்னா எப்படி பார்த்தாலும் படிக்க போறது வந்து பயனற்றது. இப்ப நீங்க டாக்டரே, இப்ப நீங்க ஓவரா படிச்சனால உங்களுக்கு இவ்வளவு துன்பம். யாராவது யோசிச்சு பாருங்க. இப்ப இனிமேலும் பிள்ளைங்களை பண்ணி சொல்லக்கூடாது, ஏன்னா படிக்க போறது பொய்யாச்சே. படிக்க சொல்லணும், சாகா கல்வியை கத்துக்கப்பா, நிம்மதியா இருக்கு. சார் இப்ப நம்ம உலகத்துல என்ன இப்ப பாருங்க, ஸ்கூல்ன்றது வந்து என்ன சொல்லி கொடுக்குது? எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கொடுக்குதா, இல்ல எப்படி செவ்வாய் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குதா? மனப்பாடம் பண்ண சொல்லுது, அவ்வளவுதான். செவ்வாய் பண்ணி எப்படியாச்சும் வாந்தி எடுத்துரு அங்க போயிட்டு. ப்ராப்ளம் சால்விங் யாரும் சொல்லி கொடுக்குறது சார். அதனாலதான் ஐயா பிரைமரியிலே வேண்டான்ட்டார் ஸ்கூலு. அதான் இந்த பாடம் எனக்கு என்ன சொன்னாரு, இந்த பாடம் எனக்கு தகுதி இல்லைன்ட்டாரா அவர் ஆசிரியர்? அப்படிதான் சொன்னாரு, இந்த பள்ளி உனக்கு தகுதி இல்லைன்னு அனுப்பிட்டாரு. இது என்னன்னா சார், இப்ப இந்த எடுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, நம்மளோட எடுகேஷன் சிஸ்டமே நம்மள எதுக்கு தயார் பண்ணிதுனாக்கா, இந்த எக்கானமி ஜெனரேட்டர் இருக்குல்ல, அதுக்கு ஃபியூலா தான் தயார் பண்ணுது நம்மள. அவ்வளவுதான். நம்மளாம் வந்து எக்கானமி ஜெனரேட்டருக்கு ஒரு ஃபியூல். அப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நம்ம வந்து படிச்சுட்டு அப்புறம் நம்ம வேலை செஞ்சு நம்ம கன்சியூமர் ஆகி நம்ம வந்து செலவு பண்ணி ஆசையில ஆடி போட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த எக்கானமியை நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கணும். நம்மலாம் எக்கானமி ஜெனரேட்டருக்கான ஃபியூல் தான், அதுக்குதான் நம்ம தயார் பண்றாங்க ஸ்கூலுக்கு.
அப்புறம் காலம் முடிஞ்சவர் தான் வருத்தப்படுறோம். காலம் முடிஞ்ச பிறகுதான் என்னடா அது ஓடி ஓடி அலைஞ்சுமே ஒண்ணுமே கிடைக்கலையே. இவட யாரும் வருத்தப்படுறது இல்ல. யாரும் வருத்தப்படுறது இல்ல. அது வாழ்க்கைனா இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்ட்டாங்க. வாழ்க்கைனாக்கா இன்ப துன்பங்கள் இருக்கத்தாயா செய்யும். ஆமா சாமி, இப்போ இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டமே உங்களுக்கு வந்து இப்ப அந்த காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து இந்த சாகா கல்வி குருகுலம் இப்படிலாம் வச்சிருந்தாங்க. எதுக்குனாக்கா நம்ம எப்படி மனுஷனா வாழ்றது, எப்படி வந்து என்ன சாமி மரணத்தை வெல்றது. சரியா சாமி? என்ன சாமி அமைதியா இருக்கீங்க? அப்பெல்லாம் வந்து குருகுலம் இருந்தது, குருட்டு போய் பாடம் வச்சாங்க. அது மாதிரி படி. இப்ப குரு பேர் தெரியுமா? ஒரே குரு அங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இப்ப ஒவ்வொரு சப்ஜெக்ட் குரு, இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு குரு. இப்ப மாறி போச்சு. குரு அந்த குரு தெரிஞ்ச பணிவு அடக்கலாம் போயிடுச்சு. குரு வந்து ஏசுறான், அப்படியே போயிடுச்சு நிலைமை. குரு மதிக்கிறது இல்லை. ஐயா எனக்கு ஒரு கேள்வியா, இல்லப்பா அண்ணன் சொன்ன மாதிரி இப்ப வந்து ஹலோ ஆமாங்களா ஐயா, வருவேன் ஆனா நான் பேசாம இருப்பேன், கேள்வி கேட்க மாட்டேன். இன்னைக்குதான் கேள்வி கேட்கணும்னு தோணுது. என்னன்னா ஐயா, இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம், நானும் இதை சிந்திச்சிருக்கேன், எக்கானமிக் வியூல தான் நம்ம இருக்கிறோம். அதாவது நம்ம படிக்கிறது எல்லாமே, நான் ஆசிரியர் வேலை செஞ்சனால அது திருப்பி என் அறிவுல புரட்டி பார்ப்பேன். நம்ம என்னதான் படிச்சோம், என்னதான் படிச்சு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி வந்துட்டு சொகுசா வாழ்றது இதுதானே. ஆனா வந்து எப்படி நம்மள உணர்ந்து கொள்றது, இதெல்லாம் வந்து நம்ம படிக்க கிடையாதுன்னு. அப்ப இருந்தும் 99.99999%, அதாவது என்னன்னாக்கா ஒட்டுமொத்த உலக மக்களும் வந்துட்டு நம்ம இந்த மாரி ஒரு துறைக்காக தான் நம்ம வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் இறைவன் வந்து கருணையானவரு, ஏன் நம்மள வந்துட்டு அவர்னால வெளியில எடுக்க முடியல? இதுல இருந்து பார்க்க போனாக்கா ஒட்டுமொத்த மக்களும் வந்து கருணை என்ற நோக்கத்துல நம்ம போகணும், ஆனா தலைகளா இருக்கிறதே. இது எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு. அதுக்கு பதில் வேணும். கடவுள் ஏன் எடுக்கல? நல்வினை தீவினை ஒன் கையிட்டால உயிரை பிடிச்சு ஆட்டிக்கிறது அவன் தானையா? இல்ல, இந்த ஆரம்பத்துக்கே வந்தாச்சு. இப்ப கடவுள் வந்து ஏன் எல்லாத்தையும் சொல்றேன், அதுக்கு வந்தாச்சு திரும்பி. இப்ப நல்வினை தீவினை ஒன் கையேற்றால் ஆட்டுகின்ற தேவேட்டையா அவன் தானையா இந்த வேலைய பாக்குறான். தம்பி அவரு இங்க பாக்குறாரு, நான் ஒத்துக்க மாட்டேனே. அவர் ஒத்துக்கிட்டாக்க அவர் கேட்டது சரிதானே. அவரு கருணையானவர் எல்லாம் பண்ணிருக்கலாம், ஏன் பண்ணல அவர்? இப்ப அவர் கருணையானவர் யாரு சொன்னாங்க உங்ககிட்ட? நீங்களா நினைச்சுக்கிட்டா அவர் கருணையானவர்ன்ட்டு? அது உங்க தப்பு. நீங்க தானே சொன்னீங்க எல்லாம் சேர்ந்து. நாங்க சொன்னேன் கருணை வடிவானவர் தானே இறைவனு. அது எப்படி எனக்கு அப்படி தோணல. எனக்கு ரொம்ப அவன் வந்து நேர்மையான ஆளுதான் தோணுது. இல்லைங்க, அவரு இல்ல. ஆனா அருளாளர்கள் அவர் கருணை என்ற வள்ளல் தான் சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க. ஆமாங்களா? அவன் நேர்மையான ஆள், அவ்வளவுதான். என்ன நீங்க என்ன பண்றீங்க, விலைக்கு தக்க மாதிரி விலைய பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்லலாம் சமயம், வள்ளலார் என்ன சொல்லலாம், ஓகே கரடியான ஆளு அப்படின்னு சொல்லலாம். இப்ப வள்ளலார பிடிச்சுதான் இந்த கேள்வி கேட்கணும். ஏயா கருமட்டடி கரண்டை எல்லாம் உயிர் இல்லைன்றீங்க, இல்லையா? இது பார்த்து செய்யா, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் செய்ய அப்படின்னு. ஆனா அவரும் ஒரே நாள்ல முடிச்சு கொடுக்க முடியாது போல இருக்கு சாமி, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இல்ல, இப்ப அவர் ஐயா என்ன கேக்குறாருன்னா, அவரு வந்து நம்மள தவறு செய்ய விடாம பண்ணிருக்கலாமே, கர்மாவை நல்லா கொண்டு அவரு கடவுள் தான் என்ன முடியுமே அப்படின்னு தான் கேக்குறாரு. கருணையானவர் தானே. இல்ல சார், அது விளங்கனால ஆன்மாவுக்கு வந்து ஆணவம் வந்து இயற்கையாவே இருக்கு. ஆன்மா படைப்பில்லை. ஆன்மா தோற்றும் போதே ஆணத்தோடய வந்தது. ஆன்மா பிறப்பு கொடுத்த உடனே ஆணம் தான் செயல்படுது. ஆனந்த் தான் நம்ம தீவனம் எல்லாம் பண்றது. ஆமா, இது பண்றதுனால அவன் என்ன பண்றான், அதுதான் தண்டனை கொடுக்குறான்.
தண்டனை கொடுக்கறதே எதுக்குனாக்கா அவன் திருந்துறதுக்கு தான். சரியா சாமி? அவரு தண்டனைன்னு இது கிடையாது. எப்படின்னா இது ஒரு ஒரு ஃபார்முலர் வந்து ஸ்டாண்டர்டா ஒரு ஃபார்முலா இல்ல சார், ஒரு சிஸ்டம் வச்சுக்கல. அதுதான் சொல்றேன். அந்த சிஸ்டம் வந்து அந்த சிஸ்டம்ல என்னன்னாக்க இப்ப ஒரு ஃபார்முலரா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல 4 போட்டீங்கன்னா விடை தான் வரும், 5 போட்டீங்கன்னா விடை தான் வரும் அப்படின்ற ஒரு சிஸ்டம், ஒரு ஃபார்முலர் இருக்கு. இதுல வந்து கடவுளும் தலையிட மாட்டாரு. இந்த சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆணவம் இதெல்லாம் வந்து கம்பேக்கா வரவைக்கப்பட்டது. இதுல என்ன மூவ் பண்ணுதோ அதுதான் வந்து ரிசல்ட்டா வரும். அப்ப கடவுள் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி இடையில வந்து உங்களை வழிபறிச்சோ நல்லது செஞ்சோ கெட்ட செஞ்சோ கொண்டு போக மாட்டாரு. நீங்களே ஃபார்முலரை வந்து அப்படி இல்ல, அப்படி சொல்ல முடியாது. கடவுள் நம்மட்டு இருக்காரு. படைச்ச போது மனம் புத்தி அகங்காரம் சொல்லிட்டு உள்ளமா கொடுத்துருக்காரு, அறிவு உள்ள கொடுத்துருக்காரு. நம்ம அந்த அறிவு பயன்படுத்தாம இருக்கிறோம். அறிவு பயன்படுத்தணுமானா இந்த கலங்கெல்லாம் செயல்பட அடிபட்டு போயிடும். ஆமா, ஞானம் வந்துடும், நம்ம தப்பு செய்ய மாட்டோம். அதான் நம்ம அறிவை பயன்படுத்தல. ஆக்சுவலி அதுக்குதான் சாமி உட்காந்து தவம் செய்யுங்கடா, தனுகரணாதிகளை கடந்து போங்கடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அறிவு விளக்கம் வரும். இப்ப அந்த அறிவு விளக்கம் வந்துச்சுனாக்கா நீங்க போய் துன்பத்துல மாட்ட மாட்டீங்க. இப்ப பிரச்சனையே இப்ப தம்பி சொன்னாங்க இல்ல, அவங்களா போய் மாட்டிவிட்டு கடவுள் தண்டிக்கிறாங்கன்றது இவனா ஆசைப்பட்டு போய் மாட்டிருப்பா. அவன் தம்பி இல்லையா, ஒரு கருணிக்கா கேக்குறேன், ஏன் கடவுள் ஏதாவது பண்ண மாட்டாரா அப்படின்னு ஏங்குறோம். அப்படிலாம் நான் அந்த ஆளை நம்புறதே கிடையாது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. அவன் தான் நம்மளை வச்சு வேலையை பாக்குறான். அவர் ஒண்ணும் பண்ணலையா, அவர் பாட்டு கொடுத்துட்டு எப்படியாவது நம்ம தப்பிச்சு வர மாட்டோமான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் வந்து அதை தப்பிச்சு போக மாட்டோம். அவருக்கு ஏங்குறாரு, இவன் வந்துட மாட்டானா, இவன் முன்னேற மாட்டானா, தப்பிச்சு வர மாட்டானா நம்ம கிட்ட அப்படின்னு காத்து. அந்த சிஸ்டத்துல இருந்து இவன் கழட்டி வந்துட்டானா ஓகே. இப்ப உதாரணத்துக்கு சார், இப்ப நான் கூட என் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் இந்த இப்ப சில இதெல்லாம் செய்ய சொல்லுவேன். எப்படின்னாக்கா இதை வந்து இவங்க செஞ்சு மாறி வர மாட்டாங்களா அப்படின்ற நோக்கத்துல தான் சொல்றேனே ஒழிஞ்சு அவங்க இன்னும் வந்து அவங்களை துன்பப்படுத்தணும்னு நம்ம சொல்றது இல்லையே. அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். ஆமா தானே? உதாரணத்துக்கு நம்ம அவங்க வந்து போனை வந்து எடுத்து வச்சுக்குவோம். நம்ம எதுக்குனாக்கா இனிமே அவங்க மாதிரி பண்ணக்கூடாது, இனிமே மாதிரி அதாவது போன் வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு தான் கொடுப்போம். எதுக்கு அப்படி செய்யறோம்? அவனை துன்பப்படுத்தணும்னா இல்லையே. என்ன அவனுக்கு தெரியாது சார், என்ன அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சுமா எங்க அப்பனே இப்படிதான்டா, இவன் தொல்லை தாக்க முடியலடா அப்படின்னு நினைச்சிருப்பான். அப்புறம் ஒன்னொன்னு எனக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இப்ப மிருகத்துல நான் பாக்குறேன், ஆடுக்கு வந்துட்டு ஆடு மாடு எல்லாம் வந்துட்டு சைவம் மட்டும்தான், புல்லு தலைகள் இது மட்டும் தான் சாப்பிடும். அதே மாதிரி வந்துட்டு மிருகங்கள் வந்துட்டு இந்த சிங்கப்புலி எல்லாம் வந்து அது இறைச்சி வகைகள் மட்டும் சாப்பிடு, அந்த மாதிரி வகுத்து வைத்திருக்காரு. ஆனா மனிதனுக்கு மட்டும் ஒரு சுமார் உதாரணத்துக்கு உணவுல வந்து ஒரு அதாவது எல்லாத்தையும் சுதந்திரம் இருக்கு, ஆனா உணவுல ஒரு குறிப்பிட்டு பார்ப்போமே, அவர் சுதந்திரம் கொடுத்துட்டாரு. அப்ப வந்துட்டு சுதந்திரம் கொடுத்தனால்தான் என்னத்தையோ மனிதர்கள் நம்ம சாப்பிடுறோம். சோ அப்படி இருக்கும் பொழுது நான் இறைவன்ட்ட என்ன கேக்குறேன்னா, வந்து மனுஷனுக்கு மாத்திரம் நம்மளுக்கு தெரியுமா, தட்டப்பட்டு தான் கோரப்பர் கொடுக்குற, தட்டப்பட்டு தான் கொடுத்துருக்காரு. என்ன ஜாமி சொல்றீங்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பல்லு தட்டை பல்லா? நாம வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பிசியோலஜியே வந்து வெஜ்ஜிக்கு தான் தயாரிக்க பண்ணப்பட்டிருக்கு. ஆமா தம்பி, நீ சொல்ல வந்து கதை நீ என்ன சொல்ற? அவரு அந்த ஐயா பேர் என்ன? அரிமா செல்வம். அரிமா செல்வம். அவர் சொன்னது படி வருவோமே. அவர் என்ன கேக்குறாருன்னா, கடவுள் வந்து நீங்க அசைவம் சாப்பிட்டா செரிமானம் பண்ணாது. இப்ப வந்து ஒரு மாடு வந்து அசைவம் சாப்பிட்டா செரிமானம் பண்ணாதுல்ல, சாப்பிட முடியாதுல்ல இயற்கையிலே. அது எனக்கு தெரியல. டாக்டர் திருச்செல்வன் சொல்ற சரிதான். நான் டிக்டாக்ல ஒரு இதுல பார்த்தேன், சமீபத்துல தான் பார்த்தேன். மாட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அசைவத்தை கலந்து ஒரு சாப்பாடு வந்து வெள்ளைக்காரங்க குடுத்துட்டே வந்திருக்காங்க. மாடு எல்லாமே நோய்வாய்ப்பட்டு போயிடுச்சு. அதனால செரிமானம் ஆகுது அதுக்குயா சாப்பாடுலயே இப்ப மாட்டு சாப்பாடுலயே இப்ப வந்து பண்டி இதெல்லாம் கலந்து விடுறாங்கப்பா மாட்டு. ஆமா, அது வந்து தடை பண்ணிட்டாங்க இப்ப மறுபடியும். இல்ல சரவணா பாரு, அவரு செல்வம் சொன்ன மாதிரி என்னன்னா,
இறைவன் நமக்கு இயற்கையிலேயே செரிமானம் ஆகாத மாதிரி படைச்சிருந்தாருனாக்க நம்ம சைவமே சாப்பிட்டு போயிடலாம், தொட மாட்டோம் அந்த பக்கம். இப்ப செரிமானம் ஆகுது உங்களுக்கு, பாடி பில்டப் ஆகுது, அப்ப ஏன் தப்பு இல்லையே? சாப்பிட சொன்னது அதான் தட்டப்பட கொடுத்தான், நீ மீறி மாமி சாப்பிடுறீங்க, அவன் கருணையால அதுவும் சேர்ந்தா வாழ தொடங்கடா, செத்துவாதீங்க வாழ தொடங்க சத்திய கொடுத்துருக்கான். அது கருணைதான். இல்ல என்ன பண்றதுன்னா செரிமானம் ஆகாம பண்ணி தொட மாட்டாங்க. இப்ப செரிமானம் செத்து போறாங்க சார். ஆமா, லாங் ரன்ல வந்து பிரச்சனை தான். ஆமா. ஆனா இப்ப உள்ள சமீப காலத்துல வந்துட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து அடிக்கடி மருத்துவத்துல வந்துட்டு அதாவது மாடர்ன் மெடிக்கேஷன்ல மருந்து எடுக்கிறதுனால நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணேன் கூகுள்ல. எடுக்கிற 90% மருந்துல வந்துட்டு அசைவத்தை கலந்துருக்காங்க. அப்போ ஒரு அசைவம் சாப்பிடுற ஒரு ஆளுதான் வந்து வாழுகின்ற தன்மையில இப்போ உள்ள காலகட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எனக்கு கேள்வியா இருக்கு. ஏன் சைவம் சாப்பிட்டாக்கா மருந்து கூட நம்ம ஒழுங்கா சுத்தமா சாப்பிட முடியலையே அப்படி சொல்லிட்டு அது ஒரு வேதனையா. தம்பி இங்க பாரு, நீ ரொம்ப யோசிக்கிற. இப்ப நீ மட்டும் தான் சைவமா இருக்க, மத்தவெல்லாம் சைவமா இல்ல, புரியுதா? அதான் பிரச்சனையே. இப்ப மருந்து கூட சாப்பிட முடியும்னு யோசிக்க முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும், சித்த தேகம் பிரணவ தேகம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும். அதை விட்டுப்படி நம்ம கண்டதை திரும்பி நம்ம தான் நோய்வாய்ப்பட்டோம். அப்ப நம்ம வந்து நோய்வாய்ப்பட்டோன்னே இப்ப மாடர்ன் மெடிக்கேஷன் யார் பண்றா? சன்மார்க்கியா பண்றாங்க, சைவம் சாப்பிடுமா பண்றாங்க. அவங்க எந்த அளவுக்கு காஸ்ட குறைச்சு எந்த அளவுக்கு வியாபாரத்துல மேல வரணும் அப்படின்னு தானே பாப்பாங்க. அப்ப என்னென்ன சீப்பான மெட்டீரியல் கிடைக்குதோ அதை வச்சுதான் பண்ணுவாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, புரியுதா? நம்ம ஓவரா சிந்திக்கிட்டா அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி. வினைய வாங்கிட்டு வந்துட்டு நன்றிய ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவேன்னு விட்டாங்க. சரி சாமி, நான் ஒரு முக்கியமானது காட்ட வந்தேன் பாத்தீங்களா? இது பாருங்க சாமி. சாமி என்னயா சாமி, ஒட்டாக்குனு குனியில உளுந்தாங்க பாத்தீங்களா? சாமி முன்னுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா? வெள்ளமா? இங்க முன்னுக்கு பாருங்க, என்ன வெள்ளம்? இங்க பாருங்க, இத பாருங்க, என்னது? காசு, பணம் பணம் பாருங்க. அதுக்காக ஓடி ஓடி போய் கடையில விட்டாங்க. நம்ம இதான் சாமி பண்ணிட்டு இருக்கோம். காசு சேர்த்தரலாம், காசு சேர்த்தரலாம், ஓடி 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 உடம்பு போய் விழுந்துடுறோம் கடைசியா. நல்லா யாரு நல்லா இருக்கா? ஒரே ஒரு ஃபியூ செகண்ட்ல முடிச்சு விட்டாங்க வாழ்க்கைய. இப்படிதான்டா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, திருந்துங்களா அப்படின்ட்டு. ஆமா சாமி. இப்ப வந்து உலகத்துல வந்து சக்சஸ் என்ன சொல்றாங்க? நீங்க சொல்லுங்க சாமி. வெற்றியாளர்னா எப்படி சொல்றாங்க? நீங்க சொல்லுங்க. நிம்மதியா இருக்கான், ஆனந்தமா இருக்கான், மகிழ்ச்சியா இருக்கான சொல்றாங்க? இல்ல, நீ எந்த அளவுக்கு காசு வச்சிருக்க, எவ்வளவு பெரிய காடி பாய்க்கிற, அதை வச்சுதான் நீ வந்து சக்சஸா இல்லன்னு முடிவு எடுக்கிறாங்க. சரியா இல்லையா? அவன் எவனா வந்து காசு நிறைய வச்சிருக்கான், அவன் நிம்மதியாவே இருந்தது இல்லை, இன்னும் பணம் பணம் பணம்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா தானே? அதுதான் சொல்றாங்க இந்த வீடியோல. காசு வந்து முன்னுக்கு அந்த கேரட் காட்டுவாங்களே சாமி, கல்லைக்கு கேரட் மாதிரி முன்னுக்கு நம்ம முன்னுக்கு வச்சுட்டு நம்ம அதை அடைய போ, அது எட்ட போய்கிட்டே இருக்கும். பணம் சேர்த்துட்டுதான் நான் ஆன்மீகத்தை பார்ப்பேன் அப்படின்னா சத்திங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அஞ்ஞானமே உலக ஆசைக்கு மூல காரணம், ஆதலால் இந்த உலகியல் ஆசையை நீத்தோர் அஞ்ஞானம் நீங்க பெறுவர். அஞ்ஞானமே, அஞ்ஞானம் இருந்துச்சுனாக்கா உலக ஆசை இருக்கும். சரி சாமி. அஞ்ஞானம் சாமி, எது உண்மை, எது உண்மையான இன்பம், எது பொய்யான இன்பம் தெரியாதுதான் அஞ்ஞானமா? மூல காரணம். அதனால் உலகியல் ஆசையை நீத்தோர் அஞ்ஞானம் நீங்க பெறுவர். உலகியலில்
தோய்ந்திருப்போர் அஞ்ஞானிகள். இச்சையை விடுத்தோர் அஞ்ஞானத்தை கடந்தவராவார். அவர்களை உண்மையை உணர்ந்தோர் ஆவர். அஞ்ஞானம் நீங்கி உண்மையை அறிந்தோர் யார்? இது எதுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்க? ஓ, இது என்னன்னாக்கா, அஞ்ஞானமற்றபடியே ஏறி உண்மை அறிந்தபடி நிலை ஏறி. இப்படி பார்க்க கூடாது. மெய்ஞான விருப்பத்தில் ஏறினா பாட்டு நம்ம முழுசா பாடணும். முதல்ல நமக்கு மெய்ஞான விருப்பத்தில் ஏறணும், விருப்பம் அதிகமாக வரணும். ஏன்னா அப்ப கேள்வி பெரிய பேச்செல்லாம் கேட்கணும், காதுல கேள்வி மேல ஏறி நம்ம டவுட் கேட்கணும், அது கேள்வி மேல ஏறி கேள்வி வந்தாதான் தெளிவு ஏற்படும். தெளிவு வந்தாதான் ஆசை போகும். ஆசை பண்ணதான் அஞ்ஞானம் போகும். அஞ்ஞானம் பண்ணதான் உண்மை தெரியும். உண்மை தெரிஞ்சா அது நான் அஞ்ஞானம் போயிடும். அது நான் வேற போயிடும். இதெல்லாம் கடந்து போனோம்னா மோனம் தாத்து வந்துடும். தாத்து வந்தாச்சுன்னா அவனுக்கு வந்த பிறகு எல்லா ஞானத்தையும் தெரிஞ்சா பாரு, பார்த்து கூட என்ன பார்க்கலன்னு சொல்லுவாங்க. பாட்டுல மெய்ஞானத்தை ஆரம்பிச்சு அவங்க முடிச்சா பாரு பாட்டுல, ஒரே பாட்டுல மெய்ஞானத்தை ஏறணும், கேள்வி கேட்கணும், வாயாரு காதாரு கேட்கணும், வாயாரு கேட்கணும். கேட்டாங்க நீங்க முதல்ல இப்ப எப்ப முடிக்கிறது? நானே வெள்ளையா முடிச்சு படிக்கலாம் இருக்கேன், நீங்க விட்டாக்க திருப்பி முதல்ல இது படிக்க முடிச்சிடுவோம். முதல்ல கொஞ்சம் முடிச்சிடுவோம். அது முடியல சாமி, முடியல, மாறியா இருக்கு. சரணையா முந்தி உள்ளது அந்த அந்த படம் காமிச்சிங்களா? அந்த இல்ல படம் காமிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வச்சுடுறீங்க. படம் நான் காமிச்ச படம் இல்ல, இந்த ஒரு காணொலி காமிச்சிங்களா? அப்ப எனக்கு யதார்த்தமா ஒரு இந்த காணொலியா இல்ல ஒரு யோசனை தோன்றது. ஐயா, இப்ப உலகியல் கல்வி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. இப்ப திருமூலரோட திருமந்திரம் ஞாபகத்தை, இந்த குருடனும் குருட்டாட்ட மாதிரி பெருங்குழியில் விழும் போல, இப்ப நம்ம பணத்தை சம்பாதிக்க ஓடி ஓடி அந்த குழியில போய் உழுவுறதுக்கு தான் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கல்வி எல்லாம் அப்படி இருக்கு. சரியாங்கய்யா? அதோட ஏன்னா எல்லாமே குருடன், நமக்கு மேல உள்ளவனும் குருடன். அவன் சொல்லி கொடுக்கறதா நம்மளும் கேட்டு ஓகே இப்படிதான் போல இருக்கு வாழ்க்கை அப்படின்ட்டு நம்மளும் போயிட்டு ஓடி ஓடி உழைச்சி கடைசியில செத்து போயிடுறாங்க. அதாங்க, அதுக்கு தாங்க கேட்டேன். நன்றிங்க. சரி, அது நான் என்று இறைவனையும் தன்னையும் விரித்து நோக்குவோர் தான் அஞ்ஞானிகள். ஓ, இறைவனையோ நானும் வேற நினைக்கிறாங்க. அத்வைதமா துவைதமா சமிதே? இதையே கைஞானம், அதாவது சிறுமை காட்டும் ஞானம் என்பார். எனது நிலை இது, அதாவது சரி, நீ அடைய வேண்டிய நிலை இது. இரண்டு நிலைகளும் ஒரு நிலைதான். என்னுரு அதே அது நான் என்று பிரித்து அறியும் நிலை மயல் ஆகும். இறைவனை தனக்கு உணர்த்தியதாக சத்குரு மணிமாலையில் தெரிவிக்கின்றார். இன்னைக்கு முடிச்ச மாதிரிதான். என் நிலை இது, இது உன் நிலை இது, இரு நிலைகளும் ஒன்றாம். இரு நிலைகளும் ஒரு நிலை அறிவாய், சத்குரு மணிமாலை. திறந்துருவோம். சத்குரு எங்க போச்சு? என்ன சமயம் 98 திறக்கிறேன். இப்ப மயல், அதாவது அறியாமை அப்படின்றது என்னன்னாக்கா, இறைவனை நம்மளும் வேற வேற நினைக்கிறது அறியாமைன்றீங்களா? அப்படியே சொல்ல வரீங்க? மயக்கம். மயக்கம். பாட்டு எப்படி ஆரம்பிக்க சாமி? என் நிலை இது, என் நிலை இது, என் நிலை இது, உரு நின் நிலை இதுவாம். இரு நிலைகளும் ஒரு நிலை என அறிவாய். முன்னிலை சிறுதுரல் இது மயல் உரலாம். முன்னிலை பின்னிலை முழுநிலை உளவாம். இந்நிலை அறிந்தவன் எழுநிலை கடந்து இயநிலை அடைக என்று இயம்பிய பரமே. தன்னிலை ஆகிய நன்னிலை அரசி தனிநடராஜயன் சர்க்குருமணி. இல்லை சாமி, நான் கூட எனக்கு அப்படி ஞாபகம் வர மாதிரி இருக்கு. நான் சொல்றது சரியா பாருங்க.
என் நிலை இது, நான் ஒரு நிலையில இருக்கும்பா, இது நின் நிலை இது, நீ அடைய வேண்டிய நிலையும் இதுதான். நான் இப்படி இருக்கல, என் நிலை வந்து இப்படி, நீ வந்து அடைய வேண்டிய நிலையும் இதுதான். சரியா? சரி. இரு நிலைகளும் ஒரு நிலை, இதுதான் தெரியல, இது கொஞ்சம் சொல்லுங்க. நான் இப்ப இருக்கல, நீ அடையல இல்லையா? அடைஞ்சா ரெண்டும் ஒரே நிலை. நம்ம ரெண்டும் ஒரு நிலை ஆயிடுறோம். முன்னிலை சிறிதுருள் இது மயல். அதாவது முன்னிலைனாக்கா கடவுள் வந்து முன்னுக்குதான் இருக்காரு, பிரிச்சு பார்த்தனாக்கா இது மயல். சரியா? இது வந்து எப்படி சாமி, தன்னிலை முன்னிலை படர்கைன்னு வரும்ல, அந்த இலக்கணத்துல இந்த முன்னிலை அப்படின்னு கடவுள் வந்து முன்னிலை அப்படின்னு கடவுள் நானும் ஒண்ணுன்னு நினைச்சேனாக்கா ஓகே, கடவுள் நானும் வேற வேறன்னு பிரிச்சேனாக்கா அது மயக்கம். ஆனா அனுபவத்துல முன்னிலை பின்னிலை முழுநிலைன்னு இருக்கு. அதாவது முதப்படி பின்னாடி அப்புறம் முடிவான படி அப்படின்னு இருக்கு. தியானம் கத்துக்கிறது, நாதம் கேட்கறது, உள்நிலை பாக்குறது முழுநிலை. முன்னிலை முதல் தியானம் கத்துக்கிட்டு அப்புறம் இந்த நாதம் கேட்டு கடைசியா வந்து உள்ளொலி பேரொலி இதெல்லாம் பாக்குறது தான் முழுநிலை. இந்நிலை அறிந்தவன் எழுநிலை கடந்து ஏநிலை அடைக. எழுநிலைனாக்கா என்ன சாமி, விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிக்கிராந்தம், கடைசியா என்ன இருக்கு? அதீதம் அடையறதுக்கு விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிக்கிராந்தம் சம்மேளனம் சுத்தம் அதீதம் சுத்தத்தை பாக்குறது. சரியா சாமி? ஓகே. தன்னிலை ஆகிய தனிநிலை. சரியா? அப்ப முன்னிலை சிறிதுரல் கொஞ்சம் கூட இருந்துச்சுனாக்கா இது வந்து மயல் மயக்கம். நம்மளும் கடவுள் ஒன்னான்னு தோண மாட்டேங்குது. கடவுள் ஒரு மாதிரி இருக்காங்க, நம்ம ஒரு மாதிரி இருக்கோம் அப்படின்னு தோணுது. ஐயா இங்க எழுநிலைன்னு இருக்குல்லங்க ஐயா, எழுநிலையும் ஏழு நிலையும் ஒன்னாங்கய்யா. நில்லுங்கம்மா நான் திறக்கிறேன், நில்லுங்க. எழுநிலை சொல்லுங்க சாமி, அது எழுநிலையும் ஒன்னா கேக்குறீங்க. இல்லங்கய்யா, எழுநிலைன்னு கொடுத்திருக்காங்க, அதுவும் ஏழு நிலையும் ஒன்னான்னு கேக்குறேங்க. சரிங்க ஐயா. என்ன சாமி, ஏழுதான் இல்லைங்க சாமி, அது ஏழு நிலையை கொஞ்சம் பார்ப்போம். சரி சாமி, 1 2 3 4 5 6 7 ஏழாவது நிலையை கடந்தாக்கா சுத்தம், அதாவது உள்ளொலிய பாக்குறோம் சாமி. இதுதான் அவர் வந்து இங்க சொல்லிட்டு இருக்காரு. இந்த பாருங்க, எங்கயா போச்சு? இதுதான் வந்து இந்த இந்நிலை அறிந்தவன் எழுநிலை கடந்து ஏநிலை அடைக, இயல்பான நிலை வந்து அடைக அப்படின்றது வந்து இது கடைசியா இத பாருங்க, இங்க அடையிறது சுத்தத்தை பாக்குறது. சரியா? 8வது நிலைய பாக்குறது. பார்த்தோன்னே 9வது நிலையில அது வந்து கலந்துரும், முடிஞ்சு கதை. பண்ணியதவன் பழித்ததுவே எனக்கு இது போதும் சித்தம்பல நடங்கண்டன் அப்படி முடிச்சுக்க வேண்டியதான். எப்படி சாமி? ஓகே. இறைவன் தன்னுள்ளேயே இருப்பதை உணர்ந்து மற்ற அனுபவ நிலைகள் ஒவ்வொன்றாக கடக்க வேண்டும். முடிவாக மனம் செயல்பாடற்ற மௌன நிலை அனுபவம் பெற வேண்டும். இறைவன் வரக்கூடிய வீதியை மௌன திருவீதி என்பார் வள்ளலார். மௌன திருவீதி வாராயோ தோழி, வாராமல் வீண்பழி தருவாயோ தோழி. இது வந்து அந்த உரையாடல்ல வரும். மௌனமா இருக்கணும். மௌனனா என்ன? மௌனனா சாமி, நம்ம பேசாம இருக்கிறது இல்ல, மனது நினைக்காம இருக்கிறதா இங்க மௌன விருதுன்ட்டு பேசாம இருப்பாங்க. ஆக்சுவலி வந்து மௌன விருதுனாக்கா மனதுல எதுவும் நினைக்காம இருக்கிறதா மௌன விருதம். சரியா சாமி? பேசாம இருந்துட்டு மௌனம் துன்பப்பட்டுக்கிட்டு நம்மளையும் துன்பப்படுத்துறது. ஒரு சுடு தண்ணியை எடுத்துட்டு வா சாமி, வேண்டாம் சுடு தண்ணியை எடுத்துட்டு வா எப்படினாக்கா, எப்படி வெந்நீரை கொண்டு வா எப்படி சொல்லுவீங்க? வெந்நீரை கொண்டு வா எப்படி? மறப்பனா சாமி? மறக்க மாட்டேன்.
நீங்க என்ன கேட்க போற வரைக்கிட்டு எனக்கு அடுத்து கிட்ட தெரிஞ்சிச்சு. இது அடுத்து வெந்நீர் தான் சொல்ல போறாங்க. எப்படி சொல்லுவ வெந்நீர்? எப்படி சொல்லுவ சாமி? இப்படி சொல்லுவேன். சொல்லுங்க சாமி, நான் சொல்றேன் பாருங்க. வெந்நீர் வரும். வருமா கப்பு சாமி. நம்மளுக்கு இந்த வேலை எதுக்கு வேண்டாம். காட்டவே முடியாது. ஞானிகளின் எல்லா அனுபவங்களையும் இவ்வாறு முழுமையாக அறிந்த தவசீலர்கள் இறைவனை தம்முள்ளே காண்பர். கண்டும் அனுபவம் இன்பமும் முற்று பெற வேண்டிய நிலையிலே உள்ளதால் இன்பமும் முழுமையாக காணவில்லையே என ஏங்கும் அனுபவமாக விளங்குகின்ற சச்சிதானந்த இன்ப பெருக்கே இன்பம் அளிக்கின்ற தேவே. இது இங்க முடிக்கிறீங்க. அதாவது இஞ்ஞான்றும் அறத்தெளிந்தோர் கண்டும் காணும். என்ன சொல்ல வராங்க சாமி? எவ்வளவு பார்த்தாலும் இன்னும் பார்ப்போம். சாமி, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம சாமி நம்ம நிறைய சாப்பிட்டோம் உலகத்துல. ஆனா இன்னும் சாப்பிடணும் ஆசைப்பட்டு இருக்கோம். அது மாதிரி போல இருக்கு. அப்ப இறைவனை பாத்துட்டாங்க, ஆனா இன்னும் பாக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க போல இருக்கு. இது கூட வல்லார் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. கடவுள் அவர்கிட்ட சொல்லுவார்ல, நீ சொல்றது பட்டு சொல்லிரு, இல்லன்னு வச்சுக்க நீ உட்காந்தனாக்க பாத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிப்பாரு தானே? ஆமா. சரி சாமி, அப்புறம் என்ன முடிச்சுட்டேன். ஒரு பையன் நல்ல சம்மரி கொடுங்க. சமரி ஒண்ணும் இல்ல. முதல்ல நமக்கு மெஞ்ஞான அடையணுங்கிற விருப்பத்துல ஏறணும். சுத்தமா கொஞ்சம் கொஞ்சம் வந்தா வராது. சரி, ஏறணும். வேற மாதிரி ஏறணும்னா அப்ப என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டெப்பு பெரிய பேசுறாங்க பாருங்க, பேச்சு கேட்கணும், காதா இருக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வாயால கேட்கணும். அவங்க கிட்ட கேட்டதான் தெளிவு ஏற்படும். வரும். தெளிவு வந்த பிறகு ஆசை போகும். அது வந்து அஞ்ஞானம் போகும். அஞ்ஞானம் போனதான் உண்மை தெரியும். இன்னும் வந்து பிறகுதான் இப்போ நம்ம இது வரைக்கும் இறைவன் இது நினைச்சுருவேன், ஆனால் தெரிஞ்சா கிடையாது. அது நான் அது கைஞானம் காண்டு போடும். வெளியே இல்ல, உள்ளுக்குதான் இருக்கிறான், நம்ம தான் வெளியே போய் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கைஞானம் போச்சுன்னா அனுபவம் மட்டும்தான் கடந்து தேடி போய் மோகத்தை தவத்தை உட்காந்துருவோம் உள்ள பாரத்துக்கு. மோகன கல்வி தவத்துக்கு போறோம்னா முடிஞ்ச முடியல எல்லா ஞானத்தையும் முழுக்க தெரிஞ்சவங்க கூட இன்னும் பார்க்கலன்னு சொல்லி பார்த்துனே இருப்பாங்க. தர்மம் தான் இன்பத்தேவி. பேரை பார்த்தீங்களா? இன்பத்தேவி. சரி, யாரும் கேள்வி இருக்கா? சரி சாமி, ஒரு மாதிரியா அதாவது சாமி நம்ம இந்த உரைமணம் கடந்த ஒரு வெளியின்னு இருக்குல்ல, அது நம்ம இந்த கிளாஸ்ல பாக்கலாம். ஓகே, முடிச்சுக்குவோம் சாமி. முடிச்சுங்க சாமி, அப்புறம் தான் அங்க ஆரம்பிப்பாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. இந்த பாட்டு அருமையான பாட்டு சாருது. தனிப்பெருங்கான அருட்பெரும் ஜோதி திருவர் பிரகாச வள்ளலார் சொல்லி தலம். ராமலிங்காமயம் ராமலிங்காமயம் ராமலிங்காமயம். ஐயா நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்துங்க. நன்றிங்க. படம் பார்த்துங்க போய். நன்றிங்கய்யா. எல்லாருக்கும் வணக்கம். ராமலிங்காமயம். மருந்து போய் படம் பார்த்துங்க. மருந்து சாப்பிட்டதுனாலதான் மயக்கமா இருக்கேன். அது சாப்பிடாம வந்து தெளிவா இருந்திருப்பேன். உடம்பு போட நல்லா காய்ச்சல் போனல. சரி சாமி, தீப ஆராதனை காட்டுட்டோம்.